சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். மதவெறி கும்பலுக்கு எதிராக மக்களை திரட்டும் போராட்டம். நீதித்துறை நீதித்துறை சட்ட புத்தகங்களை படித்துவிட்டு சட்டப்படி நீதி வழங்கு. கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகளை எல்லாம் சட்டப்படி வழங்காதே. போடாதே போடாதே. கொலை செய்த பாவிகளுக்கு குனிந்து குனிந்து சலாம் போடாதே. குனிந்து சலாம் போடாதே. நீதித்துறையே நீதித்துறையே ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையை இழக்காதே. நம்பிக்கையை இழக்காதே. ரத்து செய் ரத்து செய். ரத்து செய் ரத்து செய். குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. முஸ்லிம்களை வஞ்சிக்காதே. முஸ்லிம்களை வஞ்சிக்காதே. போடாதே போடாதே. முற்போக்குவாதிகள் மீது பொய் வழக்கு போடாதே. பொய் வழக்கு போடாதே. விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம். பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம். பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். இந்தியா எங்கள் தாய்நாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு. நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா. நன்றி முஜிபுர் ரஹ்மான் அவர்களே. அடுத்ததாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் எஸ் அதிலி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு சாவுமணி அடித்த டிசம்பர் 6 இந்த டிசம்பர் 6 தான் பாபர் மசூதியை இடித்து தரமட்டமாக்கி பயங்கரவாதிகள் இந்தியாவினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கினார்கள். இந்த டிசம்பர் 6 மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் எம் அலிகான் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிவிட்டு வந்திருக்கின்ற மாநில ஊடக பிரிவு இணைச் செயலாளர் முகமது காசிம் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வைகை ஓட்டுநர் தொழிற்சங்க மாநில செயலாளர் காஞ்சி எம் ஹைதர் அலி அவர்களே, வடசென்னை மாவட்ட செயலாளர் ஹெச் பிலால் அவர்களே, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் முகமது சலீம் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அப்துல் கனி அவர்களே, மத்திய